ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவத்தையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமா. மோட்சத்தை விரும்பும் சாதகன் முறையாக நீண்ட நாட்கள் ஸ்ரவண மனனத்தை நிறைவு செய்த பின்பு விபரீத பாவனை நீங்கும் பொருட்டு நிதித்தியாசனம் செய்வது மிக மிக அவசியமாகும். நிதித்தியாசனம் என்பது ஆத்ம தியானமாகும். நிதித்தியாசனம் என்பது புதிதாக எந்த அறிவை பெறுவதற்காகவும் செய்யப்படுவது இல்லை. நிதித்தியாசனம் என்பது புதிதாக எந்த அனுபவத்தை பெறுவதற்காகவும் செய்யப்படுவது இல்லை. நிதித்தியாசனம் என்பது பெற்ற ஞானத்தை ஆழ்மனதில் பதிய வைப்பதற்காக செய்யப்படும் பயிற்சியாகும். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் விதத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றமே ஆகும். பிரச்சனைகளை நாம் எவ்வாறு கையாள்வது என்பதில் நாம் செய்ய வேண்டிய மாற்றம் ஆகும். இப்போது நாம் மனதில் ஒரு சூழ்நிலையை கண்முன் நிறுத்துவோம்.
ஒரு மகிழ்ச்சியான திருமண வைபவத்தில் நாம் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை சிந்தித்து பார்ப்போம். நம்மை சுற்றிலும் உறவினர்களும் குழந்தைகளும் கோலாகலமாக சந்தோஷமாக ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து சிரித்து மகிழ்ந்து கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருக்கும் நிகழ்ச்சியை நாம் கண்முன் நிறுத்துவோம். சுற்றிலும் ஆரவாரம், மகிழ்ச்சி கொண்டாட்ட சப்தங்கள், அந்த ஆரவாரத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இதில் நாம் எப்படி கலந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மனதில் சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறே மற்றொரு சூழ்நிலையை கண்முன் நிறுத்துவோம். நாம் வேண்டி விரும்பும் ஒருவர் நம்முடைய உறவினர் அல்லது நண்பர் மருத்துவமனையில் ஒரு தீராத நோயில் வாய்ப்பட்டு இருக்கும் நிகழ்ச்சியை கண்முன் நிறுத்துவோம். அவரை சுற்றிலும் உறவினர்கள் துக்கம் கலந்த முகத்தோடு, கண்களில் கண்ணீரோடு பேசிக்கொண்டிருப்பதை நாம் கண்முன் நிறுத்துவோம். நெருங்கிய உறவினர் தீராத துன்பம், ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மனதில் சிந்தித்து பார்ப்போம். இரண்டு விதமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவற்றில் நாம் எந்த அளவு பங்கெடுத்தோம், மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் நாம் ஒரு பார்வையாளராக மட்டும் இருந்தோமா, அல்லது அந்த சூழ்நிலைகளின் உணர்ச்சிகள் நம்மை தாக்குகின்றதா? நமக்கு எந்த அளவிற்கு பற்றுதல் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு சுகமும் துக்கமும் வேறுபடும். யார் ஒருவர் அனைத்து சூழ்நிலைகளையும் வெறும் பார்வையாளராக மட்டுமே பார்த்து கொண்டு உணர்ச்சிகளை மேலெழச் செய்யாமல் சாட்சி பாவனையோடு
இருக்க பழகுவதே வேதாந்தத்தின் படிப்பினையாகும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நாம் சாட்சி பாவனையோடு கையாள்வதற்கு சிறிது சிறிதாக பழகுவதே நிதித்தியாசனமாகும். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சாட்சியாகிய நான் இவைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றேன். சூழ்நிலைகளுக்குள் ஆழ்ந்து விடாமல் வெறும் பார்வையாளராக மட்டும் இருந்து பழகும்போது நம்முடைய உணர்ச்சி போராட்டங்கள் சிறிது சிறிதாக குறையத் தொடங்கும். மேல் கூறிய 2 சூழ்நிலைகளையும் சில நிமிடங்கள் அவரவர் கண்முன் நிறுத்தி இதை எவ்வாறு சாட்சி பாவனையோடு கையாள்வது என்பதை சில நிமிடங்கள் சிந்தித்து பார்ப்போமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திககாரமண்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने
व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशम् मुमुक्षुर्वै शरणम् अहं प्रपद्ये। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। பக்கம் 8 முதல் ஸ்லோகம். பக்கம் 8. रूपं दृश्यं लोचनं दृक् तद्दृश्यं दृक्तु मानसम् दृश्यादिवृत्तय साक्षी दृगेव न तु दृश्यते. பக்கம் 54 39வது ஸ்லோகம். 54 பக்கம் 54. प्रतीतिकालये वैते स्थितत्वात् प्रादिभासिके न हि स्वप्नप्रबुद्धस्य पुनः स्वप्ने स्थितिस्तयो प्रादिभासिकजीवो यः तज्जगत् प्रादिभासिकं वास्तवं मन्यतेऽन्यस्तु मिथ्येति व्यावहारिकः व्यावहारिकजीवो यः तज्जगत् व्यावहारिकं सत्यं प्रत्येति मिथ्येति मन्यते पारमार्थिकः. நம்ம திருஷ்ய விவேகத்தில் 2வது பகுதியில் இருக்கும். இது வந்து ஆழமான நிதித்தியாசனத்துக்கு பரமான ஒரு டெக்ஸ்ட். முக்கியமாக நம்ம துன்பத்திற்கு காரணம் நம்மை பற்றிய அறியாமை. உன்னை நீ அறிந்தால் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு முக்கியமாக நமக்கு மாற்றம் எங்கே வர வேண்டியிருக்குன்னு எடுத்துக்கணும். மாற்றம் நமக்கு எங்கே வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த நான்கிறதுல தான் மாற்றம் வர வேண்டியது. எவ்வளோ நாள் படிச்சுட்டோம், ஆனாலும் நமக்கு அந்த நானை மாற்றி பழக முடியல. அந்த விபரீத பாவனை நீக்கிறதுக்காகவே வித்யாரண்யர் இந்த டெக்ஸ்ட் எழுதியிருக்கார். 2 போர்ஷன் நம்ம இருக்குன்னு பார்த்தோம். முதல்ல வந்து அந்த நானில் இருக்கின்ற அந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள், 3 பார்ப்பவன் 3 பார்க்கப்படும் பொருள்னு முதல் பகுதி முடிஞ்சிச்சு. இப்போ 2வது பகுதியில் அந்த நான்கிறத 3 ஜீவனாக பிரித்து சொல்கிறார். ஃபைனலாக எவ்வளவுதான் படித்தாலும் நமக்கு இந்த நானை நம்ம உள்ளே போய் கரெக்ஷன் பண்ணணும். நானில் ஏற்பட வேண்டிய கரெக்ஷன். ஏன்னா நம்ம தப்பாக நம்மளை ஜீவன் நானாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிரமமாம் தன்னை மறந்த வேதமையே அஞ்ஞானம். இப்போ அந்த நானில் மாற்றம் புரிஞ்சிட்டாலும் என்ன பண்ண முடியல, நமக்கு அது மனசில் நிற்க மாட்டேன். தெளிவாக சொல்லிட்டார் கைவல்ய நவனியத்தில், புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் அப்படின்ட்டார். அப்போ புரிஞ்சிருச்சே, போதுமே அப்படின்னா அடுத்து அவரே சொல்கிறாரு, அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மக்கின ஞானத்தாலே வந்த பந்தம் வேகாது. இப்போ ஞானம் பலம் இல்லை, அந்த ஞான நெருப்பு நல்லா நமக்கு ஜுவாலை விட்டு எரியணும். இப்போ நமக்கு அது நமக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் நமக்கு மனசில் பதியலை.
நமக்கு ரெண்டு விஷயந்தான். ஒன்று புரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி புரியாமல் இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? புரிஞ்சிருக்கு ஆனாலும் புரியலைன்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடையாளம் துக்கம் போதல். எனக்கு புரிஞ்சிருச்சு துக்கம் போகலை அப்படின்னா புரியலைன்னு அர்த்தம். என்ன புரியலை அப்படின்னா ஏதோ அங்கே சரி பண்ண வேண்டியது இருக்குது. புரிஞ்சிருச்சு ஆனாலும் எனக்கு மனசில் பதியலை அப்படின்னு சொல்லணும். இனிமேல் புரிஞ்சிருச்சு மனசில் பதியலை. நமக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்னு ஃபஸ்ட் நமக்கு தெளிவாக வரும். நல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு, எனக்கு மனசில் பதியலைங்கிறதும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம படித்ததுக்கப்புறமும் சாஸ்திரம் படித்ததுக்கப்புறமும் நம்ம அப்படியே இருக்கோம் அப்படின்னா நமக்கு துக்கம் போகலை அப்படின்னா நமக்கு எங்கே கரெக்ஷன் பண்ணணும்? அப்போ இந்த திருஷ்ய விவேகத்தின் மூலமாக இவர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு? நம்ம மனசில் எப்படி பதிய வைக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிப்பார். சமையல் சாம்பார் சரியாக வரல அப்படின்னா என்ன பண்ணுறோம்? இதை நீ இப்படி பண்ணிப்பார், அப்படி பண்ணிப்பார், எவ்வளோ நேரம் வேக வச்ச எல்லாம் என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா? தீயை கூட்டி வச்சியா, குறைச்சி வச்சியா, என்ன பண்ண, சின்ன அடுப்பில் வச்சியா, பெரிய அடுப்பில் வச்சியா, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு? நீ பண்ண வேண்டிய தப்பெல்லாம் எதில் பண்ணியிருக்க? நானில் தான் மாற்றி மாற்றி தப்பாக யோசிச்சுட்ருக்கு. இப்போ இந்த நானை எப்படி நீ அந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் எதோட போட்டு குழப்பணும்? நீ உன்னைய எதெல்லாம் பார்க்கப்படும் பொருள் அதெல்லாம் நீ நினச்சிட்டு குழப்பிட்டு இருக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். அதுக்காக தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காரு? 3 ஜீவன்கள். உன்கிட்ட 3 அம்சம் இருக்குது. நீ ஏனே கொஞ்சம் நேரம் மனுஷனாக இருக்க, கொஞ்சம் நேரம் மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணுற, என்ன பண்ணுறோம்? மாறி மாறி நமக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்க மாதிரி நம்மக்கிட்ட 3 அம்சம் இருக்குது. அதுதான் நமக்கு 32வது ஸ்லோகத்துலேருந்து அதுதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ 32வது ஸ்லோகத்தில் நான் இன்றைக்கி கொஞ்சம் சம்மரி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஒரு ரிவர்ஸ் போயிட்டு நம்ம முன்னாடி போவோம். 32லேருந்து 46 வரைக்கும் இது ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்குதுன்னு பார்க்குறோம். 32ல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 ஜீவர்களை அறிமுகப்படுத்துகின்றார். நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த 3 அம்சம். என்னென்ன அம்சம்? முதலாவதாக பகுக்கப்பட்டது அப்படின்னு முதல்ல அந்த பாரமார்த்திக ஜீவன். 2வது சிதாபாசன், அது என்னது? வியாவகாரிக ஜீவன். 3வது என்னது? ஸ்வப்னத்தில் கல்பிக்கப்பட்டது. 32வது ஸ்லோகத்தில் 3 ஜீவர்களை அறிமுகப்படுத்திட்டார். பாரமார்த்திக ஜீவன், வியாவகாரிக ஜீவன், பிராதிபாசிக ஜீவன். இன்னொன்று சொல்லும்போது சித்து 2 சிதாபாசன், 1 உண்மை 2 டூப்ளிகேட். எப்படி நம்ம அதில் முதல்ல பார்க்கும்போது ஒரு பார்ப்பவன் 2 பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே 3 இருக்குது. பாரமார்த்திக ஜீவன் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஆமாம் ஒரு எடுத்தாங்க, திருஷ்யம்னு ஒன்று எடுத்தாங்க, எனக்கு ஆமாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப தூக்கத்தில் தட்டி கேட்டாலும் சொல்ல தெரியணும் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு. ஏன்னா இது ஒன்றாப்பில் படித்த வாய்ப்பாடு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருந்தால் தான் போய் என்ன பண்ண முடியும்? கணக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இது இன்றைக்கி படித்தோம் மறந்துட்டோங்கிறது கிடையாது நமக்கு. 3 ஜீவ, ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம். அதுக்காக தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறேன். இப்போ 3 ஜீவர்கள் இருக்கின்றார்கள். 1 பாரமார்த்திக ஜீவன், வியாவகாரிக ஜீவன், பிராதிபாசிக ஜீவன். 32வது ஸ்லோகம். 33ல் என்ன பண்ணார்? பாரமார்த்திக ஜீவன்னா என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொரூபத்தை சொன்னார். உபாதிகளோட கூடிய அந்த மெய்ப்பொருளுக்கு பாரமார்த்திக ஜீவன்னு பேர். பகுக்கப்பட்டது போல தெரிகின்றதுன்னு பார்த்தோம். எப்படி ஒரு ஆகாசம் மகாகாசம் கடாகாசமாக தென்படுகின்றதோ அதுபோல அந்த உபாதியோட உடல் மனம் புத்தியோட கூடிய அந்த மெய்ப்பொருளுக்கு பேர் பாரமார்த்திக ஜீவன். அது எப்படி இருக்குது? அதனுடைய ஜீவத்தன்மையானது ஆரோபிக்கப்படுகின்றது. அது என்னவா இருக்குது? ஜீவன் மாதிரி தெரிகின்றது உபாதியோடு இருக்கிறதுனால. காற்று எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஒரு குரங்கு பலூனில் ஊதும்போது காற்று என்னவா தெரியுது நமக்கு? அதுக்குள்ளே மட்டும் குரங்கா தெரியுது. அது
உள்ளுக்குள்ளே இருக்க உன்னது வெறும் காற்று. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த கையடா. அது என்ன சொல்கிறோம்? அப்போ பாரமார்த்திக ஜீவன்கிட்ட இருக்கின்ற அந்த அந்த மெய்ப்பொருள் தத்துவம் பகுக்கப்பட்டது போல இருக்கு. அதுக்கு பேர் பாரமார்த்திக ஜீவன் அப்படின்னு 32வது ஸ்லோகத்தில் சொல்கிறேன். 33 சொல்கிறேன். 34 சரி, அவன் எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா அந்த மகா வாக்கியத்தின் மூலமாக இதை புரிந்து கொள்ள முடியும். அவச்சின்னஸ்ய ஜீவஸ்ய தத்துவமஸ்யாதி வாக்கியானி பூர்ணேன பிரம்மணக ஏகதாம் ஜகுஹு. உன்னை நீ அந்த உண்மையிலே நீயே அந்த மெய்ப்பொருள் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? தத்துவமசி மூலமாக தான் புரிஞ்சிருக்கோம். இது புது பாடம் கிடையாது, ஏற்கனவே படித்த பாடத்தோட ரிவிஷன். தத்துவமசிங்கிறல என்ன சொல்கிறார் அவர்? நான் அதுவாக இருக்கின்றேன், அந்த மெய்ப்பொருள் நானே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். 3 ஸ்லோகத்தில் நமக்கு என்ன பார்த்துட்டோம்? நம்ம முதல் 3 ஜீவர்கள் முதல் ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்தார்கள். அப்புறம் அந்த பாரமார்த்திக ஜீவனை பற்றி விளக்கம் 33, 34 சொல்லப்பட்டது. அடுத்து 3 ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாரு சொல்லியிருக்காருன்னா அந்த வியாவகாரிக ஜீவன், இந்த விவகாரத்தில் இருக்கின்ற அந்த ஜீவன். 35வது ஸ்லோகத்தில் இந்த வியாவகாரிக ஜீவன் எப்படித்தான் வந்தான்? கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்படுறேன்னு சதா புலம்பிக்கிட்டே இருக்கானே, அவனுடைய உற்பத்தி எப்படி அப்படின்னா மாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மாயா காரியம் பிரம்மணி அவஸ்திதா விக்ஷேப ஆவருத்தி ரூபிணி. 2 சக்திகள் இருக்கின்றது. அதுதான் என்ன பண்ணுது? அந்த பகுக்கப்படாத அந்த பிரம்மனை பகுக்கப்பட்டது போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகின்றது. 2 சக்தி இருக்கு. மாயா அகண்டதாம் ஆவருத்திய என்ன பண்ணுது? அந்த மாயா சக்தி ஆவரணம் செஞ்சுச்சு. என்ன ஆவரணம் பண்ணுது? நான் யாருன்னு எனக்கு தெரியலை. பிரமமாம் தனை மறந்த வேதமையே அஞ்ஞானம். பிரமமாம் எனை மறந்த, தனை மறந்தங்கிறத எனை மறந்த, என்னை மறந்து விட்டேன். எதனால? மாயா. என்ன பண்ணுச்சு? முதல்ல அந்த மறைப்பாற்றல் நான் யாருங்கிறத எனக்கு தெரிய வைக்கல. எந்த வேஷம் போட்டுட்டு ஸ்டேஜுக்குள்ளே போனோமோ அந்த வேஷமாகவே ஆயிட்டோம். அதோட என்ன பண்ணுது? தஸ்மின் ஜெகத் ஜீவோ பிரகல்பயே. அந்த ஜீவனுக்கு என்ன பண்ணுது? ஒரு காஸ்டியூம் கொடுத்துருச்சு, ஒரு ட்ரெஸ்ஸு. வரிசையாக வார்ட்ரோப்பில் நிறைய ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி என்னது? சிங்க ட்ரெஸ்ஸு, புலி ட்ரெஸ்ஸு, மனுஷ ட்ரெஸ்ஸு, நாய் ட்ரெஸ்ஸு, நரி ட்ரெஸ்ஸுன்னு என்ன நிறைய தொங்குது. இந்த ஜீவனுக்கு பிராரப்தம் எங்கே போய் முடியணுமோ அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே அந்த ஜீவன் உள்ளே போயிடறான். போனதுக்கப்புறம் கர்மா மிச்சம் இருக்குது, பாக்கி இருக்குது. அப்போ இந்த வீட்டில் போய் பெற அப்படின்னு என்ன பண்ணிடுது? நம்மளை அதுக்கு தக்கபடி சூழ்நிலைகள் எல்லாம் விக்ஷேப சக்தி என்ன பண்ணுது? கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இந்த வியாவகாரிக ஜீவன் இப்படி தான் வர்றான். மாயையின் காரணமாக அவனுடைய தோற்றம் இருக்கின்றது. வந்தவன் என்ன பண்ணுறான்? வந்தோடனே அழுதுகிட்டே தான் பிறக்கணும். எனக்கு சுகம் வேண்டும், துக்கம் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணுறான்? அவன் கர்த்த 37ல் அவன் என்ன பண்ணுறான்? வியாவகாரிக ஜீவன் எப்படிப்பட்டவனாக அவனுடைய ஸ்வரூபம், அவன் தன்னை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினைக்கின்றான். எனக்கு இது வேணும், நான் இது பண்ணணும், எனக்கு இது நான் இதை பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறான்? அவனுக்கு டியூட்டிஸ் நிறைய இருக்குது. கொடுக்கப்பட்டது வேஷங்கிறது மறந்து போச்சு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராமா அப்படிங்கிறது என்னாச்சு? மறந்து போச்சு. கொஞ்ச நாள் உனக்கு அம்மா வேஷம், வந்தோடனே பிள்ளை என்னது வந்து பிள்ளை வேஷத்தில் இருக்கும், அப்புறம் அக்கா தங்கச்சி வேஷம், அப்போ ஒன்று என்னது ஒரு ரோலாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவாகவே என்ன பண்ணிடுறோம்? நினச்சிடறோம். என்ன பண்ணிடுச்சு? அந்த ஆவரண சக்தி என்ன யாருங்கிறது மறந்து விட்டது. அதனால அவன் என்னவா நினச்சிட்டு இருக்கான்? யாரு? இந்த வியாவகாரிக ஜீவன். வியாவகாரிக ஜீவன் தன்னை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கான். எதனால் அவனுக்கு வியாவகாரிக ஜீவன் பேர் அப்படிங்கிற 37ல் சொல்கிறார். 35, 36, 37 3 ஸ்லோகமும் வியாவகாரிக ஜீவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு.
அவனுக்கு எதுக்காக வியாவகாரிக ஜீவன்னு பேர் அப்படின்னா, அனாதி காலம் ஆரம்பிய, எப்போ தொடங்குச்சின்னே தெரியாது, இந்த கூத்து எப்போ தொடங்குச்சின்னு தெரியாது, இந்த மாயாஜாலம் எப்போ உண்டாச்சுன்னு தெரியாது. அனாதி காலம் ஆரம்பிய, அதுக்கு தொடக்கம் கிடையாது, ஆனால் முடிவு உண்டு. மோட்சம் வரைக்கும் நீ அவசப்பட்டுட்டே தான் இருக்கணும். அனாதி காலம் ஆரம்பிய இதம் துவயம், என்னது? இந்த வியாவகாரிக ஜீவன், வியாவகாரிக ஜெகத்து. இந்த வியாவகாரிக ஜெகத்தில் இந்த வியாவகாரிக ஜீவன் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் என்ன பண்ணுறான்? தினம் போனை போட்டு யாருக்காவது எனக்கு புலம்புவோம். ஆமாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வியாவகாரிகத்தில் வந்துட்டே தான் இருக்கும். உடம்பு இருக்கிறது வரைக்கும் இவனுக்கு என்ன கிடையாது? வியாவகாரிக துக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். வியவஹாரே ஸ்திதம், என்ன பண்ணுறான்? வியவஹாரத்திலேயே ஈடுபட்டு இருக்கான். யார்? இவன் சிதாபாசன் நம்பர் 1. வியவஹாரத்திலே அவன் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பேர் என்ன? வியாவகாரிக ஜீவன்னு பேர். ஸோ மாயையினால் உண்டு பண்ணப்பட்டிருக்கான், தன்னை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினைக்கின்றான், அதனால அவனுக்கு வியாவகாரிக ஜீவன்னு பேர். 3வது, இது எல்லாமே நமக்குள்ளே இருக்க அம்சங்கள் தான். வந்து பாரமார்த்திக ஜீவன் தான் மாயையினால் வியாவகாரிக ஜீவனாக காட்சியளிக்கின்றான். மாயையினால் வியாவகாரிக ஜீவனாக காட்சி வந்தவன் இவன் என்ன பண்ணுறான்? நான் என் பங்குக்கு சிருஷ்டி பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான்? தினம் தூங்கி கனவு காண்றான். நம்ம கைங்கரியத்தில் இந்த வியாவகாரிக ஜீவன் தான் ஒரு சிருஷ்டி பண்ணுறான். எப்போ? தூக்கத்தில். அதுக்கு பேர் என்னது? பிராதிபாசிக. 38, 39, 40 இந்த 3லையும் அந்த பிராதிபாசிக ஜீவன். இப்போ 3 விஷயத்தை சொல்கிறார். 38 அதில் பிராதிபாசிக ஜீவன் எப்படி உண்டாகின்றான்? பிராதிபாசிக ஜீவன்னா யார்? தூக்கத்தில் இருக்கின்ற அந்த சிதாபாசன் நம்பர் 2. அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு ஒரு சக்தி இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஒரு சிருஷ்டி பண்ணுறான். அந்த நித்ரா சமயத்தில் ஒரு சொப்ன ஜீவன், ஒரு சொப்ன ஜெகத்து, சொப்ன இந்திரியங்கள். அங்கே ஒரு கண்ணெல்லாம் கண்ணாடி போடாத கண் இருக்குது. வந்து அங்கே கால்லாம் முட்டு வலியே இல்லை, முழிச்சு பார்த்தா முதல்ல கண்ணாடி தான் தேட வேண்டியது இருக்குது. கண்ணாடியே போடாமல் கலர் கலராக கனவு வருது. இங்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எறும்பாக நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போது அங்கே தனியாக ஒரு ஸ்பெஷல் இந்திரியம் இருக்குது, ஸ்பெஷல் ஜீவன் இருக்கா, ஸ்பெஷல் உலகம் இருக்குது. இப்போ 38 அந்த பிராதிபாசிக ஜீவன் எப்படி உண்டாகின்றான் அப்படின்னா, அவன் சுஷுப்தினால், நித்ரா சக்தியினால், சிதாபாச நித்ரா விக்ஷேப ஆவருத்தி ரூபினி. எப்படி வந்து மாயையில் 2 சக்தி இருக்கோ அதே மாதிரியே இந்த பிராதிபாசிக ஜீவனுக்கும் 2 ஆற்றல் இருக்குது. படைக்கும் ஆற்றலும் இருக்குது, மறைப்பாற்றலும் இருக்குது. என்ன மறைப்பாற்றல் இருக்குது? கனவு காணும்போது கனவுங்கிறது தெரியாது, கனவு காணும்போது கனவு உண்மையாக இருக்குது. அதுதான் அங்கே இருக்கிற மறைப்பு. ஸ்திதா பூர்வே ஆவருத்திய, அது என்ன பண்ணுது? தூக்கத்தில் இருக்கும்போது ஜாகிரத் மறந்து போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டாக மறந்துடுச்சு. ஜனகரோட கதையில் வரும். அவர் தூங்கும்போது கனவுல பிச்சைக்காரனாக இருந்தார். முழிச்சு பார்த்தோன்னே தான் அப்போ அவருக்கு ஒரு டவுட் வருது, உண்மையிலே அந்த ஜனகன் உண்மையா, இந்த ஜனகன் உண்மையா? ஏன்னா அந்த பிச்சைக்காரனாக இருந்தப்ப தான் ராஜாங்கிறது அவருக்கு தெரியலை. இப்போ அது மாதிரி என்ன பண்ணுது? இது ஆவருத்திய மூடிடுது. நூத்தனே ஜீவ ஜெகதி தூ கல்பயேத், புதுசாக என்னது? ராத்திரி கனவுல பலவிதமான சிருஷ்டிகள் உண்டாகின்றது. யாருக்கு? அந்த பிராதிபாசிக ஜீவன். அடுத்து 39 அந்த பிராதிபாசிக ஜீவனுக்கு எதனால அந்த பெயர் உண்டாயிற்று? அந்த பிராதிபாசிக ஜீவனுக்கும் வியாவகாரிக ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பிராதிபாசிக ஜீவன் அது எதனால் பிராதிபாசிகம்னு சொல்லப்படுதுன்னா, அந்த பிரதீத்தி இருக்கும்போது மட்டும்தான் அது உண்மையாக இருக்கின்றது. முழிச்சதுக்கப்புறம்
அது பொய்ன்னு தெரிஞ்சு முழிச்சதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ண முடியாது, அந்த உலகத்துக்குள்ள நம்ம போக முடியாது. பிரதீதி கால ஏவ பிராதிபாசிக்கே ஸ்திதித்வாத், அந்த சமயத்தில் மட்டும் அது இருக்கிறதுனால அதுக்கு பிராதிபாசிகம்னு பேர். ஸ்வப்ன பிரபுத்தஸ்ய, ஸ்வப்னத்திலிருந்து விழித்தவனுக்கு புனக ஸ்வப்னே தயோஹோ நகி ஸ்திதிஹி, அவனுக்கு மீண்டும் அந்த சொப்ன ஜெகத்தும் தெரியாது, சொப்ன ஜீவனும் இல்லை. கனவுல கண்ட விஷயத்தை யார்கிட்டையும் காட்ட முடியாது. நம்ம பார்த்தேன், எனக்கு 1 கோடி ரூபா கிடச்சிச்சு, நீ நம்ப மாட்டேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு என்ன பண்ண முடியாது, போய் காட்ட முடியாது. திரும்பவும் அது வருவதில்லை. அதனால அதுக்கு பேர் பிராதிபாசிகம்னு பேர். இப்போ 40ல் அந்த பிராதிபாசிக ஜீவனுடைய அந்த சொப்ன ஜீவன் அவனுடைய சம்சாரத்தை வர்ணிக்கிறார். அவன் என்ன பண்ணுறான், அவன் துக்கப்படுறான். எதில்? கனவுல எல்லாரும் சுகமும் துக்கமும் அனுபவிக்கும் போது பிராதிபாசிக ஜீவோ யக பிராதிபாசிகம் தத் ஜகத்து வாஸ்தவம் மன்யத்தே. வாஸ்தவம்னு என்னது? அது உண்மைன்னு. கனவு சமயத்தில் கனவு காண்பவனுக்கு அது கனவுன்னு தெரியாது. அதில் நடக்கின்ற எல்லாம் அப்போது உண்மையாகத்தான் இருக்கின்றது. எது வரைக்கும்? முழிக்கிறது வரைக்கும். அதுக்கு அந்நியமாக அந்த வியாவகாரிகத்தை பொய் என்று நினைக்கின்றான். அவனுக்கு என்ன தெரியல, உண்மையிலே நான் ராஜா, ஆனால் கனவுல தான் நான் பிச்சைக்காரனாக இருக்கேன்னு அந்த ராஜாவுக்கு தெரியலை. இதுக்கு வேற வியாவகாரிகத்தில் நான் இருக்கின்ற அந்த நிலை பிராதிபாசிக்க அந்த ஜீவனுக்கு தெரியலை. அதனால் என்ன பண்ணுறான்? துக்கப்படுறான். கோடீஸ்வரனாக இருந்தும் கனவுல பிச்சைக்காரனாக இருந்து என்ன பண்ணுறான்? துக்கப்படுறான். அவனுக்கு தான் யாருங்கிறது தெரியலை. அதனால் என்ன பண்ணுறான்? அவன் துன்பப்படுகின்றான். ஆனால் 41 தான் பார்த்துட்டு இருந்தோம் கடைசியாக. ஒரு ஞானியானவன் என்ன பண்ணுறான்? அந்த ஞானி வியாவகாரிக்கத்தில் உள்ள ஜீவன், அந்த வியாவகாரிக ஜீவன் என்ன பண்ணுறான்? அஞ்ஞானியையும் ஞானியையும் பிரித்து காட்டுறார். 41ல் ஞானியை பற்றியும் சொல்கிறாரு, அஞ்ஞானியை பற்றியும் சொல்கிறார். எப்படி அந்த பிராதிபாசிக்கத்தில் இருக்கிற ஜீவன், கனவுல இருக்கிற ஜீவன் முழிச்சதுக்கப்புறம் அது பொய்ன்னு நினைக்கிறானோ, புரிஞ்சுக்கிறானோ, அதுபோல் ஞானி இந்த வியாவகாரிக்கம் என்பது கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். ஆனால் அஞ்ஞானி என்ன பண்ணுறான்? அவன் தன்னை வியாவகாரிக ஜீவனாகவே நினச்சி என்ன பண்ணுறான்? இந்த வியாவகாரிகமான இந்த ஜாகிரத் ஜெகத்தை சத்தியம்னு நினைக்கிறான். எத்தனை வருஷம் படித்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ண மாட்டேங்குது, இது மனசில் பதிய மாட்டேங்குது. பொய் 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 பொய்ன்னு சதா குரு சொல்லிக்கிட்டே இருக்காரு, பொய் பொய்ன்னு, அத்தனையும் பொய் தானே, அத்தனையும் பொய் தானேன்னு படித்தாலும் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. நமக்கு அந்த கஷ்டம் வரும்போது இவ்வளோ நமக்கு அந்த வியாவகாரிக ஜீவனுக்கு. ஆனால் அந்த பாரமார்த்திக ஞானியும், ஒரு ஞானிக்கு எப்படி இருக்குது? இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். இது சினிமா, இது ஒரு சீரியல். எப்படி டிவியில் சீரியல் பார்க்குறோமோ, டிவியில் இருக்கிற சீரியலை சாட்சி பாவனையோடு பார்க்குறோம். இன்றைக்கி தியானம் அதான் பண்ணியிருக்கோம். டிவியில் இருக்கிற சீரியல் எப்படி பண்ணுறோம்? சாட்சி பாவனையோடு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஜெகத்தையும் சாட்சி பாவனையோடு யார் பார்க்குறா? அந்த ஞானி பார்க்குறான். இது உண்மை அல்ல. காணல் நீர், கிளிஞ்சல் வெள்ளி, கந்தர்ப்ப நகர், கனாவூர்னு யாருக்கு? ஞானிக்கு. எப்படி அந்த சொப்னம் முழிச்சதுக்கப்புறம் உண்மை இல்லையோ, அதுபோல் இந்த பாரமார்த்திக திருஷ்டியில் இந்த ஞானிக்கு நன்றாக மறக்காமல் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, படித்த பாடம் மறக்கலை. புரிஞ்சிருந்தாலும் நம்ம என்ன, நமக்கு பிரச்சனை வரும்போது மறக்கலை. மறக்காததுனால மாயா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ண முடியுது? ஏற்றுக்க முடியும். மாயையில் பெர்ஃபெக்ஷன் இருக்காது. நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது, யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. பிரம்ம வித்யாத சாமியாத்தான் சொல்லுவாங்க, அது அப்படித்தான் அப்படிம்பாங்க. அது ஒரு மந்திரம் மாதிரி. அது அப்படித்தான். அதில் என்ன பண்ண முடியாது? மாற்றங்கள் நம்ம முயற்சிக்கலாம், ஆனால் வெற்றி வரும்னு
சொல்ல முடியவே முடியாது. அதில் பர்ஃபெக்ஷன் வரவே வராது அப்படின்னு யார்? ஞானி புரிஞ்சுக்க. அந்த பாரமார்த்திகராக தன்னை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானி இதெல்லாம் மாயா காரியம், இது ஸ்வப்னம் போல, இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் கூட சத்தியத்துவ புத்தி கொடுப்பதில்லை. இதில் சந்தோஷத்தை எதிர்பார்ப்பது இல்லை. ஏன்னா அதுக்கு கொடுக்கும் சக்தி மாயைக்கு கிடையாது. உண்மையான நிம்மதியை கொடுக்கும் சக்தி மாயைக்கு கிடையாது. யார் புரிஞ்சுக்கிறா? அந்த பாரமார்த்திக ஜீவன். யார் ஒருவன் அனைத்தும் சொப்பனம் போல அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிருக்கானோ அந்த ஞானி இதில் உள்ள சுகதுக்கத்தினால் கொஞ்சம் கூட பாதிக்கப்படுவது இல்லை. அடுத்து திரும்பவும் அந்த பாரமார்த்திக ஜீவனை பற்றி 42 சொல்கிறார். பாரமார்த்திக ஜீவஸ்து பிரம்மைக்யம் பாரமார்த்திகம் பிரத்யேதி வீக்ஷதே நான்யத் வீக்ஷதே த்வன்ருதாத்மனா பாரமார்த்திக ஜீவஸ்து பிரம்மைக்யம் பாரமார்த்திகம் பிரத்யேதி வீக்ஷதே நான்யத் வீக்ஷதே த்வன்ருதாத்மனா. ஞானியையும் அஜ்ஞானியையும் பிரித்து சொல்கிறார். ஞானி எப்படி இருக்காரு, அஜ்ஞானி எப்படி இருக்காரு? ஞானியானவர் பாரமார்த்திக ஜீவக, அந்த பாரமார்த்திக நிலையிலேயே தன்னை தான் சாட்சிங்கிறத நன்றாக புரிஞ்சுக்கிட்டார். எப்படி புரிஞ்சுக்கிறாரு? எல்லாம் பொய்ன்னு புரிஞ்சதன் மூலமாக, நான் இந்த உடல் மனதிற்கு வேறானவன்கிற புரிஞ்சுக்கிட்டதுனால, இந்த உலகம் கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஸ்வப்னம் போலங்கிற புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் எப்படி இருக்காரு? பிரம்ம ஐக்கியம் பாரமார்த்திகம். அவர் எப்போ எப்படி இருக்காரு? அந்த பாரமார்த்திக ஸ்திதியிலேயே இருக்கார். தன்னை அந்த மெய்ப்பொருளாக நன்றாக மறக்காமல் இருக்க. எதனால் மறக்காமல் இருக்காரு அப்படின்னா, ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஸ்டாண்டிங் பஸ். அந்த காலம் நாங்கள் தேனிக்கெலாம் ஓடி ஓடி போகணும், கிளாஸுக்கு போகணும். கூட்டமாக இருக்கும், பஸ்ஸெல்லாம் ரொம்ப ரொம்ப பஸ்ஸே கிடைக்காது. அதனால் ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டு வரணும். கேம்ப் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பஸ்ஸை விட்டால் அடிக்கடி பஸ்ஸு கிடைக்காது. விட்டோன்னா அடுத்து 1 மணி நேரம் நிற்கணும். அப்போ சரி பரவாயில்ல ஸ்டாண்டிங்னாலும் ஏறிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்டாண்டிங் பஸ்ஸில் ஏறின உடனே முதல்ல என்ன செய்வோம்? முதல்ல போய் ஒரு கம்பியை பிடிப்போம். பை போனாலும் கூட பரவாயில்ல, முதல்ல என்ன பண்ணுவோம்? நம்ம கை கீழே உழக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம்? அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். பஸ்ஸு மேலேயும் கீழேயும் போகும். தேனி போகிறோன்னா அப்படியே பூரா அங்கிட்ட அங்கிட்டு சுற்றி சுற்றி மேலேயும் கீழேயும் போகும். அவன் ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடில் போவான். பஸ்ஸில் 30 பேர் இருக்கிற பஸ்ஸில் 100 பேர் இருப்பாங்க. அங்கிட்டலாம் அப்படி தான் போகும். எப்படி பிடிக்கணும்? நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். சிக்கன பிடித்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் படித்தோம் இல்லையா? அது மாதிரி ஞானி என்ன பண்ணுறாரு? அந்த தத்துவமசியை சிக்கன பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம லட்சணையில் படிப்போம், விட்ட லட்சணை விடாத லட்சணை. ஓடுற பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கணும், எதை பிடிக்கக்கூடாதோ அதை பிடிக்கக்கூடாது, பிடிக்க வேண்டியதை சிக்கன்னு பிடிக்கணும். அதே மாதிரி இந்த ஞானிக்கு எப்போ எதில் இருக்கார்? எதை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு? அந்த பாரமார்த்திக ஜீவன் நான் யாருங்கிறத எவ்வளோ விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும், நமக்கு ராமகிருஷ்ணர் சொன்னார், முடிச்சு போட்டு வச்சுக்கோன்னாரு. இதை தூணை சுற்றும் போது பிடிச்சிக்கிட்டே சுற்றுனாரு. நான் சும்மா ஒரு புதுசாக ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரியும் இல்லையா? அதுபோல் ஞானி என்ன பண்ணுறாரு? அந்த பிரம்மத்தோடு தனக்குள்ள ஐக்கியத்தை அறிகின்றான், புரிந்து கொள்கின்றான். கூட சேர்த்து போட்டுக்கோங்க, மறக்காமல் இருக்கின்றான். ஏன்னா நமக்கு அது
மறந்து போகுது. அதனால தான் தாண்டவராய சுவாமிகள் 100 பாட்டு சொல்லிட்டு கடைசி பாட்டில் கடைசி வார்த்தை என்ன போட்டார்? மறவாதே, மறந்து போயிடாத. ஞானிக்கு மறக்கலை. அந்நியத்துன்னா யாரு? அந்த வியாவகாரிகமான அந்த ஜீவன், அந்த அந்த பாரமார்த்திக ஜீவன் தனக்கு வேறாக எதையும் பார்ப்பதில்லை. ஞானி எல்லாவற்றிலும் தன்னையே பார்க்கின்ற, பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம். நோக்கும் திசையெல்லாம் நானன்றி வேறில்லை. நான் என்ன உடம்பா நினச்சா எல்லாரையும் உடம்பா நினைப்பேன். நான் என்ன மனசாக நினச்சா எல்லாரையும் மனசா. நான் என்ன மெய்ப்பொருளாக நினைக்க தொடங்கும் போது எல்லாரையும் மெய்ப்பொருளாக நினைக்க தொடங்குகின்றேன். தூணா ஆனால் அன்றுத்த ஆத்மனக வீக்ஷத்தே. அந்த பொய்யான ஜீவன் யார்? அந்த விவகார ஜீவன் யார் தன்னை வியாவகாரிக ஜீவனாக நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ, இந்த உடல் மனம் புத்தியோடு தன்னை பொருத்தி கொண்டு இருக்கின்றாரோ, அவர் என்ன பண்ணல? இன்னும் தூக்கத்துலேருந்து முழிக்கலை. எவ்வளோதான் கிளாஸில் கேட்டாலும் என்ன ஆயிடுது? அப்பப்போ டோஸ் ஆஃப் ஆயிடுது. இப்போ நம்மளே இருக்கோம், தூக்க மாத்திரை போட்டு நம்மளால் முழிச்சிருக்க முடியுமா? 4 தூக்க மாத்திரையை கொடுத்துட்றாங்க. நிறையவே சொல்கிறேன். என்ன பண்ண முடியாது? ஒன்று போட்டாலே தூங்க முடியாது. நம்மளால் என்ன பண்ண? முழிச்சிருக்க முடியாது. எவ்வளோதான் எழுப்பி விட்டாலும் என்ன பண்ணிடுவோம்? தூங்கிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி தான் மாயா சக்தி. எவ்வளோதான் கிளாஸில் குரு சொல்லி முழிச்சுக்கோன்னு சொன்னால் என்ன? அந்த மருந்தோட பவர் அப்படி இருக்குது, நம்மளுடைய பிராரப்தத்தோட பவர். அதனால தான் நம்ம சொல்கிறோம் மாயையை இறைஷனுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த மாயையை நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணணும். ராமகிருஷ்ணர் தான் சொல்கிறாரு, உன் பிள்ளை குட்டிக்காக எல்லாம் குடமாக அழுகுறீல, உனக்கு நிஷ்டை வேணும்னு என்னைக்காவது அழுதுருக்கியான்னு கேட்குறாரு. கடவுளுக்காக நீ அழுதுருக்கியா? அப்புறம் எப்படி கிடைக்கும்? நீ இப்போ நமக்கு அந்த ஒரு திடம். இப்போ ஞானிக்கு என்ன இருக்குது? அவருக்கு அந்த பிரம்மத்தோட தனக்குள்ள ஐக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு? அதை மறக்காமல் இருக்கின்றார். அதுக்கு 2 வேஷம் இருக்குது. பாரமார்த்திக ஜீவன் 2 வேஷம் இருக்குது. ஒன்று வியாவகாரிகத்தில் இருக்கா, அப்படி இல்லாட்டி பிராதிபாசிகத்தில். இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கோம். தூங்குகிறோம் முழிக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன வரல? அந்த பாரமார்த்திக விழிப்பு வரமாட்டேங்க. இப்போ எப்படி கனவு புலியிலேருந்து தப்பிக்கணும்னா முழிக்கணும், கனவுலேருந்து முழிக்கணும். அதே மாதிரியே இந்த வியாவகாரிகம்ங்கிறது இது ஒரு தீர்க்க சொப்பனம். எப்படி முழிக்கிறது? அதுதான் நிதித்தியாசம். எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அதெல்லாம் எப்படி கனவை பற்றி எப்படி நினைப்போமோ இப்போ நமக்கு இதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது கனவு, உண்மையில் நான் அந்த பாரமார்த்திக ஜீவன் அப்படின்னு என்ன பண்ணுறது? அதை விடாமல் நம்ம நினைக்கும் போது என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைய தொடங்கும். இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். சத்தியத்தோ புத்தி கொடுக்கறது குறைய தொடங்கும். இவர் குருபரானந்த சாமி சொல்லுவார், நமக்கு வேதாந்தத்தோட தாத்பரியம் அப்படின்னால பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபன். அவர் சொல்லுவார், பிரம்மைவ சத்தியத்தை தியானம் பண்ணுறதை விட ஜெகத் மித்யாவை நம்ம அதிகமாக தியானம் பண்ணணும். ஏன்னா அந்த மித்யா தான் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது. ஏன்னா இந்த மித்யா எங்கே வேலை பார்க்காது அப்படின்னா, நமக்கு எங்கே பற்று இருக்கோ அந்த இடத்துல மித்யா வேலை பார்க்கும். மற்ற எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கும். நமக்கு எங்கே பலகீனமாக இருக்கோமோ அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? மித்யா ஒர்க் பண்ணாது. நமக்கு மற்ற இடத்துல என்ன பண்ணுவோம்? நமக்கு பேலன்ஸ் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு எங்கே நம்ம அஃபெக்ட் ஆகிருக்கோமோ அதை புரிஞ்சிக்கணும். அது நம்மளுடைய சென்சிட்டிவ் ஏரியா. அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேங்குது? ஞானம் வேலை பார்க்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணோம்? அந்த இடத்த நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நமக்கு நிறையா ரோல் இருக்குது. நம்ம அம்மாவாக இருப்போம், மனைவியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், இந்த மாதிரி நிறையா இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்போம், நிறையா ரோல் இருக்கும் நமக்கு. எந்த ரோலில் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம்? அப்போ அந்த ரோலில் நம்ம சத்தியமாக நினைக்கிறோம். அந்த ரோலில் இருக்கும்போது நம்ம சாட்சி பாவனையை வளர்த்துக்க தோணும். எனக்கு படித்தோம் இல்லையா, சாட்சி பாவனையை. அந்த ரோலில் எந்த இதில் பாதிக்கப்படுறோம்? சில பேர் சொல்லும்போது தூசி தட்டி விட்டுட்டு போயிடும், என்னென்னா சொல்லிக்கோ அப்படின்னு போயிடும். நம்ம
கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் சில பேர் சொல்கிறது என்ன, அது நமக்கு அஃபெக்ட் ஆகுது, சில விஷயங்கள் நமக்கு அஃபெக்ட் ஆகுது. அப்போ நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய ஜீவபாவம் தடிச்சு போயிருக்கு, அதை என்ன பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இதை நமக்கு நான் வியாவகாரிக ஜீவன் அல்ல, பாரமார்த்திக ஜீவன் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நமக்கு இந்த கனவு போயிடுது, ஆனால் இந்த வியாபகாரிக ஜெகத்து இருக்கு. சாமி சொல்லுவாங்க வயரில் கரண்ட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம அதை எப்படி கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணணும், நம்ம தொட்டு கையில் விளையாடலாம். நம்ம அதை நமக்கு சொப்னத்துலேருந்து முழிச்சிட்டு வந்தால் நம்ம ஆமாம் கனவு தான் சொல்லிட்டு போயிடுவோம், நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் இது எப்படி இருக்கு, இது நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், விவகாரத்தில் இருக்கோம், அது லைவாக போயிட்டு இருக்கு மாயா. இந்த சமயத்தில் இதை நமக்கு அனுபவத்திற்கு உண்மையாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், நமக்கு அறிவிற்கு அது பொய்யாக இருக்கும். எவ்வளோ நாள் பண்ணுறது, இதை வாழ்க்கை பூரா பண்ணணும், வாழ்க்கை பூரா இதுதான் நமக்கு. ஏன்னா எவ்வளோ நாள் உனக்கு விவகாரம் இருக்கோ, இப்போ முழிச்சு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே போக மாட்டோம். ஆனால் அந்த வியாபகாரிக ஜீவன் நம்ம வேஷம் போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் விவகாரத்தில் இருக்கும்போது என்ன ஆகணும், நமக்கு ஆழ் மனசுக்கு இது உள்ளே போகணும். முதல்ல போகாது, இல்லை லேசான விஷயம்லாம் கிடையாதுங்க நமக்கு. இல்லாட்டி எதுக்காக இத்தனை புஸ்தகம் எழுதி வச்சுருக்காங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் படித்து முடிக்காத அளவுக்கு அத்தனை புஸ்தகம் இருக்குது நமக்கு. என்ன மரமண்டைக்கு ஏறாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போது வேற வழி கிடையாது, இது லைஃப் லாங் ப்ராஜெக்ட். எவ்வளோ நாள் விவகாரம் இருக்கும், ஏன்னா எத்தனை விவகாரக தத்திர ராகத்வேஷம். விவகாரம் வரும்போது என்ன ஆகும், நமக்கு ராகத்வேஷம் வர தொடங்கிடும். ஒன்று விருப்புங்கிற கண்ணாடி போடுவோம், இல்லாட்டி வெறுப்புங்கிற கண்ணாடி போடுவோம். அதனால தான் ராமகிருஷ்ணர் சொன்னார், எல்லாத்தையும் நீ இது எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி. அவர் என்ன சொல்வார், விண்டோ ஷாப்பிங் பாரு, விண்டோ ஷாப்பிங் மாதிரி பாரு அப்படின்னு சொல்லுவார். எதையும் அதில் வாங்குறவனும் கஷ்டப்படுறான், விற்கிறவனும் கஷ்டப்படுறான், வேடிக்கை பார்க்க வர்றவன் தான் இதில் நிம்மதியாக இருக்கான். சாட்சி பாவம் படிச்சோம். வேடிக்கை பாரு, எதுலேயுமே ஒட்டிக்காத. என்ன நம்ம இதில் படித்தோம், பஞ்சதசியில் விலக்ஷண சாட்சி, பஞ்சதசியில் படித்தோம். எப்படி எவ்வளோதான் பசிச்சாலும் விஷம் இருக்கிற உணவை நீ சாப்பிட மாட்டியோ, அதுபோல் இந்த ஜெகத்துக்கு துன்பங்கிற விஷத்தை கொடுக்கும் தன்மை இருக்கின்றது இந்த மாயையில். அதுக்கு பூர்ணமான அமைதியை கொடுக்கவே கொடுக்காது. அதை நம்ம புரிஞ்சிக்கும் போது என்ன ஆகலாம், நம்ம இதிலேருந்து கஷ்டப்படாமல் இருக்க, நம்மளை நாமே எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நம் பாரமார்த்திக ஜீவன் அப்படிங்கிறதுல அந்த அலர்ட்டாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், முழிச்சுக்கிறான். இந்த வியாபகாரிக சொப்னத்திலேருந்து முழிச்சுக்கிறான். ஆனால் அந்த சொப்னம் அதுவாட்டு போயிட்டே தான் இருக்கும். இந்த வியாபகாரிக்கம் நம் பிராரப்தம் இருக்கிறது வரைக்கும் இந்த சரீரம் இருக்கும், விவகாரம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும், இந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த விவகாரம் இருந்தாலே நமக்கு துன்பந்தான். சாமிஜி சொல்லுவாங்க, அங்கே ஆசிரமத்தில் நமக்கே வீட்டில் அத்தனை பிரச்சனை, அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அப்போ அவர் சொல்லுவார், நம்மளாம் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறோம். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், எனக்கு புண்ணியம் அவ்வளோதாம்மா அப்படிம்பார். இப்போ நமக்கு ஒரு சூழ்நிலை அனுகூலமாக இருக்குது அப்படின்னா நமக்கு புண்ணியம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு சூழ்நிலை அனுகூலமாக இல்லை அப்படின்னா நமக்கு புண்ணியம் குறைச்சலாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சூழ்நிலைகளை குறை சொல்லுவோம். அவர் ஒரே வார்த்தையில் எனக்கு புண்ணியம் அவ்வளோதாம்மா அப்படிம்பார். அதுதான் ஞானிக்கும் நமக்கும் உள்ள அந்த வித்தியாசம். ஏன்னா அந்த பாரமார்த்திக ஞானி எல்லாவற்றையும் தானாக பார்க்கின்றான். இதில் கொஞ்சம் கூட என்ன கிடையாது, அவருக்கு சத்தியத்துவ புத்தி சிறிதும் இல்லை. அடுத்ததில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இந்த 3 ஜீவனையும் புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். மாதுரிய திரவ சைத்யானி நீர தர்மாஸ்தரங்ககே அணுகம் யாத தன்னிஷ்டே வேனேப்யனுகதாயதா மாதுர்ய திரவ சைத்யானி
माधुर्यद्रव चैत्यानि नीरधर्मास्तरङ्गके नीरधर्मास्तरङ्गके अनुगम्यादतन्निष्टे अनुगम्यादतन्निष्टे पेनेप्यनुकथायता. पेनेप्यनुकथायता. இப்போ இதில் இந்த பாரமார்த்திக ஜீவன் மட்டும்தான் சத்தியம், வியாவகாரிக ஜீவனும் பிராதிபாசிக ஜீவனும் மித்யா. ஏன்னா ஒன்று தான் ஒரிஜினல். அந்த பாரமார்த்திக ஜீவன் தான் சத்து. அந்த சத்துலேருந்து சிதாபாசன் என்ன பண்ணுறான், அந்த வியாவகாரிக ஜீவன் அங்கேருந்து கடன் வாங்குறான். கடன் வாங்கி என்ன பண்ணுறான், இங்கிட்டு கடன் கொடுக்குறான். கடன் வாங்கி கடன் கொடுக்குறான். அதனால சிதாபாசன் நம்பர் 2 உண்டாகும். அதனால பாரமார்த்திக ஜீவன் மட்டும்தான் சத்தியம், வியாவகாரிக ஜீவனும் பிராதிபாசிக ஜீவனும் உண்மை கிடையாது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. தண்ணி இருக்குது. தண்ணிக்கு 3 குணங்கள் இருக்குது. கைவிலை நவனியத்தில் படிப்போம், குளிர், இலகல், வெண்மைன்னு சொல்லப்பட்டிருக்கும். இதில் இவர் 3 சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் சச்சிதானத்துக்கு 3 சொல்லுவோம் நம்ம. பிரம்மத்துக்கு சத்து, சித்து, ஆனந்தம். அது சொல்கிறக்கா முதல்ல ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். யதா எவ்விதம் மாதுரிய திரவ சைத்தியானி. மாதுரியம், நீருக்கு ஒரு இனிப்பு சுவை இருக்குது, ஒரு சுவை இருக்குது. மாதுரியம்னா இனிப்பு, ஒரு இனிப்பு கலந்த ஒரு சுவை. சுவை நீருக்கு சுவை இருக்குது, அது திரவமாக இருக்குது. அதுக்கப்புறம் சீத்தலம், சீத்தலம்னா குளிர்ச்சி, அது சைத்தானின்னு இருக்கும். 3 குணம் எதுக்கு இருக்குது, நீருக்கு இருக்கு. இப்போ இந்த நீரை நிறைய பெருசாக இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம், சமுத்திரம்னு சொல்கிறோம். சமுத்திரத்தில் என்னெல்லாம் இருக்குது, தண்ணி இருக்குது, அலை இருக்குது, நுரை இருக்குது. தண்ணி இருக்குது, அலை இருக்குது, நுரை இருக்குது. யதா மாதுரிய திரவ சைத்தியானி, எவ்விதமாக இனிப்புத்தன்மை, திரவம், குளிர்ச்சி தன்மைகள் என்று யக நீர தர்மக. நீரம்னா நீர், நீருக்கு தர்மம், அதனுடைய ஸ்வபாவம். இந்த 3 தன்மைகள், நீரினுடைய இந்த 3 தன்மைகள் எங்கே இருக்குது, தரங்கே. தரங்கம்னா அலைகள். அந்த அலைகளிலும் அணுக்கம்யன்னு அதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அதுக்குள்ள நீருக்குரிய தர்மம் அலைக்கும் இருக்கு. அத்த தத் நிஷ்டே பேனே அபி. பேனகன்னா நுரை. அந்த நீரினுடைய தர்மம் எதுலெல்லாம் இருக்குது, அலையிலையும் இருக்குது, நுரையிலையும் இருக்குது. ஒரே தர்மம் 3ல இருக்கு. அந்த நுரைக்குரிய தர்மம் எதுல இருந்தது, நுரைக்குரிய தர்மம் அலையிலிருந்து வந்தது. அலைக்குரிய தர்மம் நீர்ல இருந்து. ஒன்றுக்கு என்ன பண்ணுது, கடன் கொடுக்குது, இன்னொன்றுக்கு அது கடன் கொடுக்குது. கடன் கொடுத்தது, கடன் வாங்கி கடன் கொடுக்குது. உண்மையில் இருக்கிறது என்னது, அந்த நீர் மட்டும்தான் இருக்கு. அதுபோல் பாரமார்த்திக ஜீவன் என்ன பண்ணுறான், ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணுறான்னு சொல்கிறோம், ஏன்னா அவனுக்கு ஒன்றும் கிடையாது, பிரம்மான்னா சும்மான்னு சொல்கிறோம். பாரமார்த்திக ஜீவனா பிரம்மத்தை தான் நம்ம அதை ஒரு వ్యక్தியில் வெளிப்படும் போது ஒரு ஜீவன் நம்ம சொல்கிறோம். அது என்ன பண்ணுது, அது சாநித்தியம் மாத்திரம்தான் இருக்குது. மாயினால் ஒரு உபாதி வரும்போது அது என்ன பண்ணுது, ஒரு சிதாபாசன் நம்பர் 1 உண்டாயிருக்கு. வியாபகாரிக ஜீவன் உண்டாகி நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கதை சொல்லிகிட்டே இருக்கோம். உண்மையில் அதெல்லாம் யாருக்கு, இந்த ஜீவனுக்கு தான், இந்த வியாபகாரிக ஜீவனுக்கு தான். அவன் என்ன பண்ணுறான், தன் பங்குக்கு என்ன பண்ணுறான், கடன் வாங்கி கடன் கொடுக்க. இதில் எது உண்மை, நீர் உண்மையா, அலை உண்மையா, நுரை உண்மையா? நீர் மட்டும்தான் உண்மை. அலையும் நுரையும் அந்த நீரின் தர்மத்தை அதுகிட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கு. உண்மையில் இருப்பது நீர் மட்டுமே. அதுபோல
பாரமார்த்திக ஜீவன் மட்டும்தான் உண்மை. வியாவகாரிக ஜீவனும் பிராதிபாசிக ஜீவனும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அவ்வளோதான். வாழ்க்கைங்கிறது ஜஸ்ட் ஒரு நீர் குமிழி மாதிரி தான். எவ்வளோ நாளைக்கு ஒரு குமிழி இருக்குமோ அது மாதிரி தான். இப்போ நம்ம நினச்சி பார்க்குறோம், எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. எப்படி எங்கேருந்து வந்தாங்கப்பா, எங்கே போனாங்கப்பா, எல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் மாயையில் உண்டாக்கி மாயையிலே ஒடுங்கிட்டு, அவ்வளோதான். இதுக்கு போய் அலட்டிக்கலாமான்னு ஒரு பாட்டு இருக்கும். அது மாதிரி ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை சத்தியம்னு நினச்சி, இந்த வேஷம் எனக்கு உண்மைன்னு நினச்சி, எனக்கு துன்பம் வந்துருச்சின்னு நினச்சி கனவு கண்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரே விடிவு என்ன, முழிச்சிக்கிறது மட்டும்தான். இதுக்கு ஒரே தீர்வு, உத்திஷ்டத ஜாகிரதை. அதனால தான் விவேகானந்தர் அதை ரொம்ப அப்படியே கர்ஜனை பண்ணியிருக்காரு. எளிமீன் விழிமீன், முழிச்சிக்கோ முழிச்சிக்கோ முழிச்சிக்கோ. இதில் இந்த உலகத்தில் எதுவும் சத்தியம் இல்லை, நீ பார்க்குற எதுவும் உண்மை இல்லை. நீ உண்மையில் பாரமார்த்திக அந்த மெய்ப்பொருளாகவே இருக்கின்றாய். நமக்கு இது படிச்சிருக்கோம், ஆனால் இது நமக்கு ஆழமாக மனசில் பதியும். இப்போ எப்போல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணணும், இதை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். கிளாஸில் கேட்டது ஏன்னா இதை தவிர வேறு மருந்து கிடையாது. அறிவில் ஏற்பட வேண்டிய மாற்றம் இது வியாவகாரிகமான ஜெகத்து. வியாவகாரிக்க ஜெகத்தில் இருக்கிறது வரைக்கும் வியாவகாரிக்க ஜீவனுக்கு சுகதுக்கம் வந்துட்டு தான் இருக்கும். அதை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் யார், நான் அந்த பாரமார்த்திக ஜீவன் அப்படிங்கிறத நம்ம விடாமல் நம்ம அபியாசம் பண்ணணும். இன்னும் 2-3 ஸ்லோகம் இருக்குது, அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. दक्षिणामूर्ति की जय. கைவல்ய சக்தி கணபதி की जय. எனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆட்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி